வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல டிபார்ட்மெண்டல் அக்கவுண்டிங் சாப்டர்ல நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். தட் இஸ் நந்தினி ஆனந்தன் அப்படிங்கிறவங்க இந்த கமெண்ட் கொடுத்து இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து நான் என்னோட ஃபார்மேட்ல ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் டெக்ஸ்ட் புக்ல அது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் வேல்யூஸ் ஆர் சேம். நமக்கு தேவை வேல்யூஸ் மட்டும்தான். இதுல இந்த ப்ராப்ளம் அவங்க ஏன் கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ல வந்து எந்த ஒரு ப்ரொபோர்ஷனும் கொடுக்கல. காமன் எக்ஸ்பென்சஸ் சிலது இருக்கு. கேரேஜ் இன்வர்ட், டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இதெல்லாம் வந்து ரெண்டு டிபார்ட்மெண்ட்க்கும் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அது எப்படி பிரிக்கிறதுங்கிறத நம்ம ஆன்சர்ல பார்த்துடலாம். ஓகே, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங் அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு அந்தந்த வேல்யூ அப்படியே போயிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த காமன் எக்ஸ்பென்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜ் இன்வர்ட்ஸ். ஸோ கேரேஜ் இன்வர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். ஸோ வாங்கின இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதைத்தான் நம்ம கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படிமோ. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பர்ச்சேஸ். ஸோ அந்த பர்ச்சேஸை பேஸ் பண்ணி நாம இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்க்கும் இந்த கேரேஜ் இன்வர்ட்ஸை பிரிக்கிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஏ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேரேஜ் இன்வர்ட் எக்ஸ்பென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஏக்கு போகும். அண்ட் டிபார்ட்மெண்ட் பிக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரொபோர்ஷன்ல அவங்களுக்கு இந்த கேரேஜ் இன்வர்ட் எக்ஸ்பென்சஸ் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 9,800 purchase of department A and 7,350, which is the amount of purchase value of department B. So இது ரெண்டும் டோட்டல் பண்றப்ப will get 17,150 rupees. இப்போ டிபார்ட்மெண்ட் A ஓட ஷேர் ஆஃப் கேரேஜ் இன்வர்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, first department A ஓட purchase value is 9,800 divided by total purchase, that is 17,150 rupees into 469. இந்த 469ங்கிறது வந்து total carriage inwards value. Okay, so in the calculation பண்றப்போ we'll get 268 rupees as carriage inward expenses of department A. And for department B வந்து department B ஓட purchase value 7,350 divided by total purchase, that is 17,150 into 469 rupees. So அதோட வேல்யூ வந்து 201 rupees இருக்கும். இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணீங்கன்னா we should get 469 rupees. ஓகே, எங்கேயாவது நீங்க கால்குலேஷன் மிஸ் பண்ணாலும் இப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது வந்து நாம டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். யாருக்கு கொடுப்போம்? நம்மளோட கஸ்டமருக்கு. ஸோ நம்ம யாருக்கு பொருளை வித்திருக்கோமோ அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்ப அந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது வந்து சேல்ஸை பேஸ் பண்ணது. ஓகே, அப்போ டோட்டல் சேல்ஸ்ல இருந்து அந்த ப்ரொபோர்ஷன்ல இந்த டிஸ்கவுண்ட் அலவுடை நம்ம பிரிக்கணும். ஸோ இப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ? 16,900 rupees plus 13,520 rupees is equal to 30,420 rupees is the total sales. டிபார்ட்மெண்ட் ஏ ஓட சேல்ஸ் வந்து 16,900 divided by total sales, that is 30,420 rupees into 441 rupees. இந்த 441 rupeesங்கிறது வந்து total discount allowed. ஸோ இதில் டிபார்ட்மெண்ட் ஏ ஓடது 245 rupees அண்ட் டிபார்ட்மெண்ட் பி ஓடது வந்து 196 rupees. அது வந்து அவங்களோட சேல்ஸை பேஸ் பண்ணி, that is 13,520 divided by 30,420 into 441 rupees. ஓகே, இப்போ இந்த 245 rupees 196 rupees டோட்டல் பண்ணீங்கன்னா you should get 441 rupees. ஓகே, அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருப்போம்? யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரா அமௌண்ட் பே பண்ணிட்டோம். அண்ட் நம்ம வந்து அவங்களுக்கு உண்மையா இருக்கும், லாயலா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா they'll be giving some discount for us. அதுதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அப்போ எதை பேஸ் பண்ணி நாம இதை ஸ்பிளிட் பண்ணோம்? பர்ச்சேஸை பேஸ் பண்ணி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஏ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் பி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து டோட்டல் பர்ச்சேஸ்ல இருந்து டிவைட் பண்ணி இந்த அமௌண்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம். தட் இஸ் 9,800. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் வந்து வேல்யூ என்னங்கிறது நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லயே பார்த்துட்டோம். தட் இஸ் 17,150 rupees. அதனால அந்த ஒரு ஸ்டெப்பை நான் ரிப்பீட் பண்ணல. ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் ஏயோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 9,800 divided by 17,150 into 133 rupees, that is 76 rupees. அடுத்தது வந்து டிபார்ட்மெண்ட் பி, அதோட பர்ச்சேஸ் வேல்யூ 7,350 rupees divided by 17,150 into 133 rupees, that is 57 rupees.
இந்த 76 rupees 57 rupees டோட்டல் பண்ணீங்கன்னா you should get 133 rupees. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? நம்ம மேனுஃபேக்சர் பண்ற பொருள் இல்ல நம்ம விக்கிற பொருள் நிறைய சேல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் சேல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ இங்க டோட்டல் சேல்ஸ் வேல்யூவும் நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் ஸ்லைட்லயே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 30,420 rupees. டிபார்ட்மெண்ட் ஏயோட ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஏயோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,900 divided by 30,420 into 738 rupees. And the 738 rupees is the total advertisement expenses. So for department A is 410 rupees and for department B is 328 rupees. In the rent amount total பண்றப்ப we should get 738 rupees. So இது மட்டும் நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க because sometimes அந்த calculation mistakes எல்லாம் வரதுக்கான chances இருக்கு. So double verify பண்ணிக்கோங்க. இப்படி total பண்ணி இந்த value வருதான்னு. Okay. Only then it's a correct value. இப்போ நாம trading and profit and loss account prepare பண்றோம். That is what they have asked in the question. So இப்போ first trading accountல பார்த்தோம் அப்படின்னா all direct expenses on the debit side and direct income on the credit side. So இப்போ direct income அப்படிங்கிறது என்னன்னா சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ சேல்ஸ்ங்கிறது நம்ம பொருளை வித்து நமக்கு அமௌண்ட் உள்ள வருது இல்லையா? ஸோ அதனால அதை கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். தட் இஸ் 16,900 and 13,520 rupees. And closing stock. Closing stock நம்ம கையில இருக்கிற ஸ்டாக் அதோட worth. Okay, which is not in a form of cash, but in the form of stock we are having. Other 2,748 rupees and 2,401 rupees for department A and B. So இப்போ credit side முடிஞ்சது. Debit side பாத்தீங்க அப்படின்னா all direct expenses. So opening stock, that is 5,400 and 4,900 rupees and purchases and expenses. Wages, அதுவும் செலவு தான். கேரேஜ் இன்வர்ட். இப்போ இந்த கேரேஜ் இன்வர்டுங்கிறத நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரெண்டு சைடும் டோட்டல் பண்றப்ப வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் 2,840 rupees and 3,240 rupees for department A and B as gross profit. And grand total on both the sides is 19,648 for department A and 15,921 for department B. இப்போ இந்த gross profit நம்ம திரும்ப on the other side we have to bring down by gross profit அப்படின்னு போட்டு we are bringing that value, that is 2,840 and 3,240. அதே மாதிரி discount received அப்படிங்கிறது it's an indirect income. நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 80 ரூபாய் கொடுத்தா போதும். அப்ப அந்த 20 ரூபாய் நம்ம கையில தானே இருக்கும். அது மாதிரி இங்க டிபார்ட்மெண்ட் ஏக்கு 76 ரூபாய் கையில இருக்கு. அண்ட் ஃபார் டிபார்ட்மெண்ட் பி 57 rupees is in hand. அதனால அதை நம்ம கிரெடிட் சைட் காமிச்சிருக்கோம். ஆன் டெபிட் சைட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் அலவுட். நமக்கு 100 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 80 ரூபாய் தான் வருது. 20 ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டாம்னு விட்டுட்டோம் அப்படின்னா that cash is not in our hand. அது நமக்கு செலவு தான். ஸோ அதனால அதை நம்ம டெபிட் சைட் காமிச்சிருக்கோம். That is 245 rupees for department A and 196 rupees for department B. And advertisement expenses. அதுவும் indirect expenses. So at this stage, you know what is direct and indirect expenses. The final accounts chapter நிறைய எடுத்திருக்கேன். அதுல எல்லா ப்ராப்ளம்ஸும் ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த இத்தனை வீடியோஸ்லயும் நான் உங்களுக்கு இந்த direct expenses என்ன, indirect expenses என்னன்னு சொல்லியிருப்பேன். So if you want to know, you just go through that chapter also. Okay. So now advertisement. That is 410 rupees for department A and 328 rupees for department B. So per end side on total பண்றப்ப will get a balancing figure of 2,261 for department A and 2,773 for department B as net profit. And grand total on both the sides is 2,916 for department A and 3,297 for department B. So whether this problem is over. So இதுல உங்களுக்கு இன்னும் further ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் அடுத்தடுத்த ப்ராப்ளம் என்ன அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.